எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வாய்ப்பு கொடுத்த தயாரிப்புக்கும், அப்புறம் இதில் நடிக்க ஒத்துக்கணும். ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் பண்ணும்போது சந்தான சாருக்கு ஒரு வில்லனா பண்ணுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால் சந்தான சாருக்கு நன்றி. முதல்ல கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்யா சாருக்கு, வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. முதல்ல வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை நம்பணும், அந்த கதைக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் கார்த்திகிட்ட நிறைய பார்த்தேன். சிங்கிள் ஷெடியூலில் பண்ண படம் 65 நாளில் இந்த படத்தை ஆரம்பித்து உடனே படத்தை முடித்தாங்க. ஒரு நாள் இரவு வந்து ஒரு 11:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் நல்லா தூங்கிட்டேன். எடுத்து என்ன கார்த்தி அப்படின்னேன். ஐயா இது மேனேஜர் பேசினா சரியா இருக்காது, நீங்க இப்போ நான் பேசினா தான் சரியா இருக்கு. என்னங்க சொன்னேன். இல்லை நீங்க காலைல உடனே கிளம்பி வரணும் அப்படின்னாப்புல. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் கிளம்பி போனேன். போன உடனே ஏர்போர்ட்லேருந்து அங்கேருந்து நேர ஷூட்டிங் ஸ்பாட் தான் போனோம்னு நினைக்கிறேன். போன உடனே இல்லைங்க சாட்டர்டே நீங்கள் வந்துருங்க அப்படின்னாப்புல. ஏன் இதை சொல்லலாம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. 65 டேஸில் வந்து ஒரே ஷெடியூலில் ஒரு படத்தை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் டாடா காரன் பண்ணும்போது ஒரே ஷெடியூலாக பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரே லொக்கேஷன், இது மல்டி லொக்கேஷனு. கண்ணுக்கெல்லாம் பயங்கரமாக காசு போய் நிற்பாப்புல. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. அது என்னன்னா அந்த கதை மேலே இந்த கான்ஃபிடென்ட்டு, அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக இந்த படம் பெருசாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஒரு துவக்கத்திலே ஒரு முகம் கிடச்சிருச்சு. என்னன்னா வேற ஒரு முகம். ஆனால் உண்மையிலேயே இது வந்து பக்தியில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை பெருசாக பேசுகிற படம் இது. அதனால இந்த படம் வந்து பெருசாக அதுக்கு இந்த 2ஆம் தேதி அதுக்கு விடை கிடைச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால படம் பெருசாக வர வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் பயங்கர விடுதலை படத்தோட ஷூட்லேயும் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு வந்தார். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டேவே ஷூட்டு. ஒரு 16 காஸ்டியூம் சேஞ்சு ஒரு மாதிரி அப்படியே இந்த ஜெய்பீம் படம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் தானே கிடச்சிங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் வெற்றிமாறன் சார் படத்தில் இல்லைன்னா அடுத்து நமக்கு தான் டேட்டு கொடுத்துருவாரு. ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்ஸ் அலாட். அதில் சந்தானம் சாருக்கும் அவருக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு இயக்குனரும் பயங்கர இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஐயா நான் இதை பண்ணிக்கலாமா அதை பண்ணிக்கலாமான்னு. அதுக்கப்புறம் அவர் ஐயா தான் கூப்பிடுவார், தோழர்கள் ஐயா தான் கூப்பிடுவார். ஸோ ஒரு சின்ன விஷயம் கூட சஜஷன் கேட்டு ஆக்சுவலாக பேசுவார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சார். இயக்குனர் நடிகர் ரவி மரியா சார் அவர்களை சில வார்த்தைகள். சாரோட MS பாஸ்கர் சார் ஹீரோ பேசணும் சார். கண்டிப்பா நீங்களும் பேசுங்க தம்பி. சந்தான சார் வந்து ஒரு சந்தனம் பேசுற மரம் மாதிரி. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு முகஸ்துதிக்காக சொல்லல. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடன் சேர்ந்து நடிக்கிற சக நடிகர்களை சமமான இடத்துல ஒரு முன்னணியான ஒரு ஹீரோனை நான் அவரை தான் பார்த்தேன். உண்மையிலே சந்தானம் சாரின் கிளைகளே, சந்தானம் சாரின் இலைகளே, ரொம்ப நாளா சந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும். எந்த விஷயத்துக்காக சந்தானம் சாருக்கு இவ்வளவு பேன் உருவானீங்களோ இந்த விஷயம் 100% இந்த படத்தில் நடக்கும். உங்கள ஒருத்தரா கார்த்திகை சார் சந்தான சாருடைய ரசிகருங்கிறதுனால அவருடைய ஃபர்ஸ்ட் படம் கீழோனாவும் சரி, இந்த வடக்குப்பட்டி ராமசாமி சரி, உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படிலாம் பண்ணா சிரிப்பாங்கன்னு நினைச்சு எடுக்கிற படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. நான் பொதுவா வந்து சந்தான சாரோட ஃபர்ஸ்ட் விஜய சூர்யாவோட சீசன் தான் அன்பே அறிவுன்னு ஒரு படம். அதில் அப்பதான் சந்தான சார் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சிம்பு சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்பு சார் சொல்லி விஜய சூர்யா சார் படத்தில் நடிக்க வந்தாங்க. அப்போ 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் வந்து அந்த உரிமையை எனக்கு கொடுத்துருந்தாரு விஜய சூர்யா சார். ஆக்ஷன் கட்டல நான் தான் சொல்லுவேன், கேமராக்கு பிரிஞ்சு இருந்து அவங்க 2 பேர் நடிப்பாங்க. இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற ஒரு காமெடி உங்களுக்கு தெரியும். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ட்ரெண்ட்ல. அதுக்கப்புறம் காலம் வந்து என்ன நடிகர் ஆகிடுச்சு டைரக்ஷன்ல இருந்து. சந்தான சார் படத்துல நடிக்க மாட்டோமா அப்படின்னு அவர் என்ன சீரியஸ் ஆன அளவு 10 பேர் போல் இருக்கு. நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் பார்த்தோம், கோடைட்டரை பார்த்துருக்கோம், வில்லனா வேற நடிச்சிட்டு இருக்காரு மாயாண்டி குடும்பத்தார் வெயில் ஜெயில் அப்படின்னு. அப்புறம் இவர் எப்படி காமெடிக்குள்ள கொண்டு வரும்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது. நான் ஒரு பக்கம் எல்லி சார் படத்தை கலக்கிட்டே இருப்பேன், ஜெயசிங் ராஜா மனங்குத்தி பிறவி வேணா வெள்ளக்காரன் போயிட்டே இருப்பேன். ஆனா சந்தான சார் படத்துலேருந்து வர்ற அழைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டரா வரும். நான் நோன்னு சொல்லிட்டே இருப்பேன். சந்தான சாரோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இல்லை, டிஃபன் சாப்பிட்றது இல்லை, உட்காந்து மீல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கார்த்திகை சார் கொடுத்தாங்க. இந்த படம் மற்றவங்களுக்கு தேவைஞ்சான்னு தெரியாது, சந்தான சார் நம்மளை பிரியவே கூடாதுங்கிற முடிவோட படத்தில் நடிச்சிருக்கேன்.
படத்தோட ஒரு 7வது நாள் ஷூட்டிங்ல வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சந்தானன் கிட்ட வந்தாங்க. அண்ணா உண்மையிலே எக்ஸ்ட்ரானவே பண்ணிருக்கீங்கண்ணே, இனிமேல் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு. இந்த நேரத்துல வந்து என் கூட நடிச்ச டைரக்டர் தமிழ் சாரா இருக்கட்டும், என்னுடைய அன்பு அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அண்ணா இருக்கட்டும், என்னுடைய அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த நம்முடைய மாறன் சார், சேசு சார், அப்புறம் பாக்கியம் சார், அப்புறம் ஹீரோயினி, வேற யாராவது விட்டு போயிட்டீங்களா? என் கூட நடிச்சா மொட்டை ராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் என் கூட இணைய நடிச்சிருக்க ஜான் விஜய், இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி போட்டு தான் நடிச்சாங்க. இதான் உண்மை. முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என் கூட பயங்கரம் போட்டி போட்டு நடிச்சார். ஏன்னா 2 பேரும் ஈக்குவல் கேரக்டர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய இந்த படத்தோட ப்ரொடியூசர், எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் யார் தான் ராஜ் சார் தான். ஏன்னா அவங்க மெயின் ப்ரொடியூசர் விஷ்ணு பிரசாத் நான் பார்த்தது இல்லை. நமஸ்காரம் சார், நான் உங்களை பார்த்தது இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ப்ரொடியூசரா நடராஜ் சார் தெரிஞ்சாரு. உண்மையிலே வந்து மீகாமன்னா மாலுமின்னு சொல்லுவாங்க, மாலுமின்னு கேப்டன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சந்தான சாரை வச்சு பண்ற மிகப்பெரிய பஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு அவர் உண்மையிலே மீகாமன் நடராஜ் சார். 65 நாள் ஷெடியூல வந்து கண்டினியூ நடத்துறது வந்து ரெக்கார்ட் பிரேக் யாராலையும் முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு டிசைனராக இருந்தாலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியாது. அதுக்கு 2 பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும். ஒன்னு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுக்கணும். அதை வந்து கார்த்திக் யோகி சார் வச்சிருந்தாரு. ஆனா நடராஜ் சார் ஒரே பிளான் தான். என்னது? ஒரே சொல்ல முடிக்கிற ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இது ரெண்டும் சேர்ந்து 65 நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா, இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்ல, சரியான திட்டமிடுதலுக்கு சந்தான சார் வச்சு எவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமா இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வேலை பார்த்த உதவி இயக்குநர்கள், அசோசியேட் டைரக்டர், இவங்கெல்லாம் நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஆல்பின் சார், அப்புறம் நம்ம தீபக், பிரேம் சார், மஞ்சு சார், நம்மளோட கோ டைரக்டர், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கும் இல்லைண்ணா, நீங்க சொன்னீங்க எல்லாம் என்னோட படத்துல சின்ன கேரக்டர் தான் கூப்பிட்டாங்கன்னு. சின்ன கேரக்டர் கொடுத்தாலே நீங்க டெவலப் பண்ணி பெருசாகிடுவீங்கன்னு தெரியும். இப்போ வாழ்க்கை எவ்வளவு நேரம் போச்சு பாத்தீங்களா? அண்ணன் இவரு தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனா கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னுடைய படத்துல காமெடி வில்லன் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா ப்ராப்பரா ஒரு வில்லன் அப்படின்னு நான் நடிச்சதே இல்லை. தமிழ் சார் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு பக்கத்துக்கு டயலாக் கொடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசும் ஒரு டயலாக். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங், அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. உண்மையில இந்த படத்துல சில இடத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்மையில அவர் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு. அப்படியே கட் பண்ணா ரவி மரியா சார் எழுதாம வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவரு கூட ஒரு காமெடி பண்ணும். ஸோ இப்படி ஒரு காம்போ இது. ஏன்னா அவரோட கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ அவரும் ஜான் விஜய் சார் தான் இதுல வந்து காம்பினேஷனா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையில நான் படம் பார்க்கும்போது உங்க கேரக்டர்ல அதுவும் இந்த சீன்ஸ்லாம் நான் பயங்கரமா சிரிச்சேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையில நான் சிரிச்சேன். அந்த அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஓடிடி ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், சார் வந்தாலே எப்போ